தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் நிலங்களை முழுமையாக பாழாக்குகிற திட்டம்தான் இந்த விவசாய நிலங்கள் வழியாக கெயில் நிறுவனம் குழாய்களை பதித்து செல்லுகின்ற திட்டமாகும். இதை எதிர்த்து தொடர்ந்து நாங்களும் போராடி வந்திருக்கிறோம். விவசாய சங்கங்களும் விவசாய அமைப்புகளும் போராடி இருக்கின்றன. அந்த போராட்டத்தில் நாங்கள் நேரடியாக பங்கேற்றிருக்கிறோம். அரசாங்கம் முயற்சி எடுத்தது, ஒரு சரியான ஆணையை கூட பிறப்பித்தது. ஆனால் வழக்கை இன்னும் கூட சிறப்பாக நடத்தியிருக்க வேண்டும். இதில் என்னவென்றால் 1962ஆம் வருடம் இந்த நிலங்களின் வழியாகவும் பதிக்கலாம் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அதாவது பெட்ரோலியம் மினரல்ஸ் அண்ட் மினரல்ஸ் பைப்லைன் ஆக்ட், பிஎம்பி ஆக்ட் என்று சொல்வார்கள். அதில் 2012 அதற்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்து விவசாய நிலங்கள் வழியாகவோ அல்லது தனியாருடைய எந்த இடங்களின் வழியாகவோ இந்த குழாய்கள் பதிக்கப்பட்டு செல்லுகிற போது அதற்கு ஏதாவது சேதாரம் ஏற்பட்டால் அந்த நில உடைமையாளர்கள் தான் அதற்குரிய நஷ்டத்தை செய்ய வேண்டும் என்பது விசாரிக்காமலே தண்டிக்கின்ற ஒரு கொடூரமான திட்டமாகும். இது மத்திய அரசுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டத்தை கொண்டு வந்தது அப்பொழுது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. அதுக்கு திருத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பை கடமையை தேசிய இப்பொழுது ஜனநாயக கூட்டணி அரசும் செய்யவில்லை. எனவே மக்கள் கட்சிகளை கடந்து எல்லோரும் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம், போராடி வந்திருக்கிறார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 1 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறவர்களுக்கு கூட ஊடாக நடுபாதை நடுவழி மையத்திலே அவர்கள் இந்த குழாய்களை பதிக்கிற போது விவசாயமே செய்ய முடியாம போகும். பல்லாயிரக்கணக்கான விவசாய குடும்பங்கள் அழிந்தே போகும். 8 மாவட்டங்களில் தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் அழிந்து போவார்கள். ஆகவே நெடுஞ்சாலை வழியாகவே ஓரமாகவே போடலாம் என்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது யாரையும் பாதிக்காது. ஆனால் நான் எடுத்த முடிவை செயல்படுத்தித்தான் தீர்வேன் என்று விவசாயிகளுக்கு விரோதமான அரசாக மத்திய அரசு இருப்பதால் தான் இந்த கெயில் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முயல்கிறது. இதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிப்பதோடு அரசாங்கம் சீராய்வு மனுக்கள் மூலம் சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை தமிழக அரசு இந்த ஆபத்தை தடுப்பதற்கு முயல வேண்டும். அதே நேரத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்காமல் மக்களை திரட்டி போராடுகிற அந்த பணியிலே மக்கள் நல கூட்டணி நிச்சயமாக ஈடுபடும். விவசாயிகளோடு சேர்ந்து நாங்களும் போராடுவோம்.